சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா நான் தனியாக வரவில்லை. என்னோடு உனக்கு நெருக்கமான ஒரு ஆண் வந்திருக்கின்றார். இவர் யார் என்று உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன் குழந்தையே. இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரங்களையும் உனக்கான தருணங்களையும் எப்பொழுதுமே உன் வசமாக்கி கொடுக்க வரும் இந்த சாயப்பா எப்பொழுது உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்ற இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தருகிறதோ அதை எல்லாமும் என் குழந்தை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. அப்பா உன்னோடு பேச வேண்டும் என்று நினைக்கும் இந்த நேரம் உனக்கு சில ஆச்சரியமான விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடப்பதை நான் என்னவென்று தெரிந்து கொள்கிறேன். உன்னோடு நான் சொல்கின்ற உன்னோடு நான் சொல்ல நினைக்கும் சில விஷயங்களை நான் முழுக்க முழுக்க என்னவென்று பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை என் குழந்தைக்கு கொடுத்த சில விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் அத்தனையும் என் குழந்தை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த சாயப்பா சர்வ சாதாரணமாகவெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் ஒருவரிடத்தில் சொல்லி விடுவதில்லை. உனக்கு நெருக்கமான ஒரு ஆண் என்னோடு வந்திருக்கிறார் என்றால் அதை நான் எதையும் ஆதாரம் இல்லாமல் உனக்கு சொல்ல முடியாதல்லவா? அதை எந்த தெளிவும் இல்லாமல் உனக்கு நான் சொல்லிவிட முடியாது. அதனால் இந்த நேரம் நான் உனக்காக என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறேனோ அது எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பாவினுடைய அன்பு உனக்கு ஒவ்வொரு நிலைகளையும் சரியாக கடந்து வர வைக்கும். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு நம்பிக்கையோடு கொடுத்து இந்த வாழ்க்கையை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருக்கிறது என்பதை நீ உணரும் நேரம் இது. இந்த தெய்வம் உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன்னை ஆட்டி படைக்கும் விஷயங்கள் அத்தனையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளும் காலம் இது என்பதனை மறக்காதே. எதையுமே நடந்து முடிந்த பிறகு நினைத்து கலங்குவதை விட நமக்கு என்ன நடக்கிறது என்பதனை சற்று நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். அத்தனையிலும் என் குழந்தை நீ சர்வ நிச்சயமாக தெளிவோடு மீண்டு வந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் உனக்கென எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக கண்டு கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நீ எண்ணி எண்ணி கலங்கி கொண்டிருக்க வேண்டாம். உன்னோடு நான் துணை இருக்கும் இந்த காலம் இனி எந்த நாளும் இந்த தெய்வத்தின் அன்பை உனக்கு கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு முறையும் உன் அப்பாவினுடைய அன்பு உன்னை தேடி வருகின்றது. இந்த நேரம் முழுக்க உனக்கு விரும்பியது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என்பதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலம் நமக்காக உருவாக்கும் சில விஷயங்கள் ஆரம்பத்தில் நமக்கு புரியாமல் போயிருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டது என்பதை முதலில் நீ உணர வேண்டும். உனக்கான தேவைகளை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கிறது என்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை சூழ்ந்து வருவது எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் நினைத்து என் குழந்தை இனிமேலும் நீ பதறிக்கொண்டிருக்காமல் ஒவ்வொரு காலமும் நமக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ புரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதை மறக்காதே. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் நமக்கு சில நல்ல புரிதல்களை என்றென்றும் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் அல்லவா? நமக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் முன்னால் அதை எடுத்துச் சொல்லும் அல்லவா? அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையும் என் குழந்தைக்கு எந்த நேரமும் என் குழந்தை ஆசைப்பட்ட விஷயங்களை நடத்தி கொடுத்து உன்னை மனநிறைவோடு இருக்கச் சொல்லும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு வேண்டி உன் சாயப்பா எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்காக வேண்டி நான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை உருவாக்கி தருகிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. இத்தனை காலம் நான் உனக்காக எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உன்னுடைய நம்பிக்கை உனக்கு கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் நினைக்கும் சில விஷயங்கள் அத்தனையும் நீ புரிந்து கொண்டு மனநிறைவோடு நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும்.
இந்த வாழ்க்கையின் ஒரு விஷயத்தை நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம் என் குழந்தை முழுமையும் நீ கவனமாக உணர வேண்டும் என்பதை மறக்காதே. உன்னை சுற்றி நான் தருவது எல்லாவற்றிலும் என் குழந்தை நீ நிச்சயமான மேன்மையை அடையப் போவதை ஒரு நாளும் நீ தொலைத்து விடாதே. நடக்கும் விஷயங்கள் எல்லாம் உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும்படி பல தருணங்களை இனி உருவாக்குவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அல்லவா? இந்த சாயப்பா உன் முன்னால் வந்து நின்றதுமே நீ புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வாழ்க்கை நமக்கு மேலும் பல நல்ல தருணங்களை எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறது என்று. நம்மோடு நம்மை தொடர்ந்து வரும் ஒருவரை நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான காலங்கள் நமக்கு ஒவ்வொன்றையும் சரியாக உணர்த்தும் இந்த நேரம். இனி எதிலுமே உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே. எதிலுமே உன்னுடைய நல்ல சிந்தனைகளை மட்டும் நீ தொலைத்து விடாதே. இத்தனை காலமும் என் குழந்தை தவித்த தவிப்புகள் எல்லாம் வீணாய் போக உனக்கான நேரம் இனி எல்லாமும் இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும். அப்பாவினுடைய அன்பு உன்னை மீட்டெடுக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உனக்கு முழுமையிலும் நல்லது தான் நடக்கும் என்பதை நம்பு. என் அன்பு குழந்தையே, சோதனைகள் எல்லாவற்றையும் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு எடுத்துச் சொல்லிவிடும் இந்த நேரம். இனி எந்த நாளும் உனக்கு சந்தோஷம் பிறக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் என் குழந்தைக்கான பல அற்புதமான விஷயங்களை இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் குழந்தை எதையும் தொலைத்து விட்டோமே என்று சொல்லி நீ கலங்கியிருந்தாலும் இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக நீ மேன்மைப்படுத்துவாய் என்பதை மறக்காதே. சில சந்தர்ப்பங்கள் நம்மை அதிகமாக காயப்படுத்திவிடும், சில சந்தர்ப்பங்கள் நம்மை அதிகமாக வேதனைப்படுத்திவிடும். ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நாள் நம்மாலும் வாழ முடியும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் பிறக்கும். அந்த எண்ணம் எப்பொழுது வரும் தெரியுமா? எவ்வளவுதான் நாம் இந்த வாழ்க்கையில் எதையுமே யோசித்திருந்தாலும் எதையும் நினைத்திருந்தாலும் என் குழந்தை, நீ எப்பொழுதும் உனக்குள் நம்பிக்கை வர வேண்டும் என்றால் அந்த நம்பிக்கையை பெறுவதற்கு நீ செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், அது இந்த வாழ்க்கையில் பணம் என்ற ஒன்று மட்டுமே. அந்த நம்பிக்கையை ஒருவருக்கு கொடுக்கிறது. இதை நான் மறுக்கவில்லை. இந்த தெய்வம் அதை இல்லை என்று நிச்சயமாக சொல்லவில்லை. பணம் இருந்துவிட்டால் மற்றவர்கள் முன்னிலையில் நீ நிமிர்ந்து நிற்க முடிகிறது. பணம் இல்லை என்றால் மற்றவர்கள் மத்தியில் நீ கூனி குறுகி நிற்கின்றாய். இதுதான் உண்மை. இதை நீ கடந்து வர வேண்டும். இதனை என் குழந்தை கடந்து நீ வாழ வேண்டும். உனக்கான நேரங்களை நீ சரியாக வகுத்து விட வேண்டும். உனக்கான தருணங்களை நிச்சயமாக நீ முழுமையாக உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எதுவுமே இல்லை என்று சொல்லி நாம் பதறுகின்ற காலங்கள் எல்லாம் முடிந்து போன பின்பு பணம் என்ற ஒன்று இந்த மனிதர்களை ஆட்டி படைத்ததையும் நாம் முடித்து வைக்க வேண்டிய நேரம் நிச்சயமாக வந்துவிட்டது. இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் என் குழந்தை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்காக இந்த தெய்வம் வருகின்ற இந்த வேலைகளை நீ எப்பொழுதும் முழு மனதோடு ஏற்றுக்கொள்வாய் என்பது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அன்பென்ற பெயரில் இங்கு யாரும் நம்மோடு பழகுவதில்லை. ஒருவரிடம் இருப்பதை வைத்துத்தான் மற்றவரிடம் பேச நினைக்கிறார்கள். ஒருவரிடம் என்ன இருக்கிறது என்ன இல்லை என்பதை மட்டும்தான் நினைவில் கொண்டு ஒருவரோடு பேச நினைக்கிறார்கள். எதையுமே இந்த வாழ்க்கையில் நாம் பெரிதுபடுத்திக் கொள்வதில்லை. இந்த வாழ்க்கையில் நாம் பெரிதுபடுத்திக் கொள்வதில்லை. எதையுமே இந்த வாழ்க்கையில் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்வதில்லை. உன்னோடு நான் இருக்கும்பொழுது இந்த சாயப்பா உன்னோடு உனக்காக நான் துணை இருக்கும்பொழுது எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே என் குழந்தையினுடைய மனது பல யோசனைகளை தாண்டி இந்த வாழ்க்கை வாழத் துடிக்கும். இந்த நேரங்கள் உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு நிலைகளையும் என் குழந்தை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்னவாக ஆசைப்படுகிறோம் ஏதுவாக விரும்புகிறோம் என்பதையெல்லாம் நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் உனக்காகவே நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பா சொல்லித்தர விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் பணம் என்ற ஒன்றை நீயும் தேடத் தொடங்கிவிட்டாய். பணம் என்ற ஒன்று வேண்டுமென்றே என் குழந்தை நீயும் யோசிக்கத் தொடங்கிவிட்டாய். அந்த பணத்தை உனக்கு கொடுக்கக்கூடிய குபேர பகவானை நான் உன் இல்லத்திற்கு அழைத்து வருகின்றேன். என் அன்பு குழந்தையே, உனக்காக நான் அவரிடம் பேச நினைக்கிறேன். உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க நான் அவரிடம் வேண்டி நிற்கின்றேன். என் அன்பு குழந்தையே, பணம் என்ற ஒன்று ஒருவருக்கு கிடைப்பது பெரிதல்ல. ஆனால் அந்த பணத்தை தக்க வைத்துக் கொள்வதுதான் பெரிது. ஏதாவது ஒரு வழியில் உன்னுடைய உழைப்பிற்கேற்ற ஊதியம் உனக்கு கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அந்த ஊதியத்தை அந்த பணத்தை நீ எப்படி பயன்படுத்திக் கொள்கிறாய், அதை எப்படி செலவழிக்கிறாய் என்பதுதான் முக்கியம். தேவையான விஷயங்களை சரியாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும்படி உன் அப்பா நான் வந்து உனக்காக குபேர பகவானை உன் இல்லத்திற்கு அழைத்து வருகிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எத்தனையோ விஷயங்கள் இனி உனக்காக உன் தேவைகள் நடத்தி கொடுக்கும் பொழுது என் குழந்தை நீ எதையுமே எண்ணி இனிமேலும் வருந்தாதே.
உன்னோடு நான் துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு நல்லது தான் நடக்கும் என்பதை நீ நம்பு. எப்பொழுதும் என் குழந்தை, நீ ஆனந்தமாக இந்த சாய் அப்பாவை வாழ்க்கையை வாழ்ந்துவிட தயாராகிவிடு. நல்லது நடக்கும். எந்த காலம் உனக்கு என்பதனை நீ புரிந்து கொண்டாலே இந்த சாய் அப்பா உன்னை சுற்றி பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடந்தே தீரும் என்பதை மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.